ராஜ நடந்து போய்க்கிருக்கேன் பாரு. போடா. அடிச்ச செத்துருவேன். இந்த திமிருக்காக தானே நானும் உன்னைய புளியங்கொம்ப பிடிச்சி தொங்குற மாதிரி தொங்குறேன். வாங்க ஐத்தே மாமே, ஆசையோட வந்தா உங்க மகன் பேசுற பேச்ச கேட்டியல்ல? ஏன் மாமா கல்யாணத்தை 2 நாள்ல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி மெத்தனமா இருக்க? நடக்காததை நான் எப்பவுமே யோசிச்சது இல்ல. கல்யாணத்தை நடத்தாம நான் விட போறது இல்ல. போடி. ஏய் போடி. ஏய் போடி. நீ ஏடி போட்டு பேசி என்ன பொண்டாட்டி ஆகிட்டியே மாமா. சிப்ப புருஷன் சொன்னா கேட்கணும், கேட்டுக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை, நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மறந்துடாத, தாலி கட்டுற முக்கியமான நாள். கணேச நமக்கு ஏமா இந்த வம்பலா? உள்ள வா, உள்ள வாப்பா. எனக்கு வாங்க. எதுக்கு இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு பேசிட்டு போறிய? திமிரு பிடிச்சவ எப்படி கொடுத்து நடத்துவானா? நான் கூட புரிஞ்சு நிமிந்து வேலை செய்வேன். மருமகளா வந்து குத்து விளக்கி ஏத்துவேன். டேய் வாடா மாயி. வலிக்குதக்கா. போற வழியில பால் பராக் வாங்கி தரேன் வா. ரொம்ப வலிக்குதக்கா. சரி ஒரு குவார்டர் சேர்த்து வாங்கி தரேன் வாடா. ஆட்ரா. வைன் ஷாப் லீவ் ஆம்லடா. ராக்ல கடை கோய். கணேஷ் சார், ஒரு நிமிஷம். நடந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஈஸ்வரோட அண்ணங்க 2 பேரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம அவங்க மாமனார் ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். இப்ப அந்த பொண்ணு தான் கந்து வெட்டி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். ஈஸ்வரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆஸ் எ பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ் உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இரு. ஓகே சார். டேக் கேர். தேங்க்யூ சார். ஓகே போலாம். மாமா, கணேஷ் மாமா அருவாட்டவனே நில்றா. மாமா நான்டா. டேய் என்ன நேத்து தானடா அடி வாங்குன? அது சாக்ஸ மாமா, நான் கூப்பிட்டு பார்த்தேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்த, அதான் வாசி விட்ட. அக்காட்டு சொல்லிடாத, நாக்கு அறுத்து விடும். அவ்வளவு பாசம் மேல மாமோய். நான் காலையில வந்தேன், ஸ்கூல் திறக்கவே இல்ல. அப்படியே வீட்டுக்கு போய் கஞ்சியை குடிச்சு போட்டு இப்பதான் திரும்பி வர. உனக்கு எதுக்கு மேவ இந்த தலையெழுத்து? நீ உம்முன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் தூக்கிட்டு அந்த இடத்துல உன்னே உட்கார வைக்கிறேன். டேய் போடா. இது அக்கவுங்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. இந்தா கல்யாண பத்திரிகை. டங்கு டங்கு. என்னடா பத்திரிக்கை கொடுக்க போனவனை இன்னும் காணமேன்னு வந்து பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால நொண்டி மாட்டுக்கிட்ட தன் திமிர காட்டிக்கிட்டு இருக்கு. உன் திமிரெல்லாம் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்ல காட்டு. ஏன் மாமா தெரியாம தான் கேக்குறேன். எப்படியும் ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு தொட்டு புள்ளைய பெத்துக்க போற, அதுக்கு நீ என்னைய தொடு, நான் உனக்கு பெத்து கொடுக்குறேன். பேரிக்ஸ் குழந்தை மாதிரி. பொம்பளைங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லாதவளுக்கே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலையறானுங்க. இப்படி தச்சுன்னு இருக்கிறன்னா எந்த வகையில உனக்கு குறைச்சலா தெரியல சொல்ற மாமா. உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம். வந்து தாலிய கட்ட இல்ல கட்ட வெப்ப. ஏய் பொண்ணுங்க பாசமா பேசினா பசங்க அடங்கி போயிடுவாங்க. ஆனா அதுவே பசங்களை அடக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு பையனும் சீண்ட மாட்டான். பொண்ணு தலை குனிஞ்சு தான் தாலி ஏத்துக்குவான், ஆனா புருஷனை தலை நிமிந்து வாழ வைப்பான். இப்படி தலகணத்தோட நடந்துக்கிற உனக்கெல்லாம் எதுக்கடி கல்யாணம்? பொண்ணுங்க கிட்ட பெண்மை இருக்கணும், திமிர் இருக்க கூடாது. முதல்ல பொண்ணா மாறு, அதுக்கப்புறம் புருஷனை தேடு.